இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்தம் பருப்பை போட்டு தாளிச்சிட்டு அதோட காரத்துக்கு பச்சை மிளகா வந்து நீங்கள் பெருசு பெருசாக வந்து நேராக கீரியும் போட்டுக்கலாம், இல்லை பொடி பொடியாக வந்து நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதோட வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் மசாலா, அதுக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றப்போல் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ரொம்ப இருகலாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பரான மசாலா வந்து மசாலா தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதனோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.